வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதரின் அமுதச்சுடரின் சார்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் நாம் கேட்க இருப்பது கல்லுக்குள் ஈரம் என்னும் சிறுகதையாகும். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். ஒரு நாள் நான் தற்போது வசித்து வரும் இடத்தில் ஒரு 74 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனிதரை கண்டேன். அவரது உடை அமைப்பு மற்றும் தலைவாகு, உயரம், அவரின் புதுமை நிறம் யாவும் கரும வீரர் காமராஜரை நினைவூட்டியது எனக்கு. அவரது கண் பார்வை கண்ணோட்டம் மட்டும் அந்த பகுதியை பார்த்தவாறும், அங்கே வந்து போகும் பலவித மனிதர்களை பார்த்தவாறும் சகிப்புத்தன்மையுடன் கண்ணோட்டம் அவர் இடுவதைக் கண்டேன். முகத்தில் அடிக்கடி வரவழைத்து கொண்ட அவரின் சிரிப்பையும் நான் உணர்ந்து கொண்டேன். எனக்கு அப்பொழுது ஒன்றும் புரியவில்லை. நவீன உலகை இம்மனிதர் ரசிக்கின்றாரா இல்லை வெறுக்கின்றாரா என்பதே எனக்கு ஐயப்பாடு. அமர்ந்திடும் பலகையில் அவருடன் பக்கத்தில் அமர்ந்தவர்கள் பேசிடும் பேச்சுகளுக்கு ஒரு மேடை பேச்சு அரசியல்வாதியைப் போல மறுத்தும் வெறுத்தும் தனது கருத்தை அவர்களிடம் முறையிடுவதையும் கண்ட நான், இவர் எப்படிப்பட்டவர், புதிய நபராக நம் பகுதியில் காணப்படுகின்றாரே என்றும் யோசித்து கொண்டு இருக்கும்போது, திடீரென 9 அல்லது 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறிய பெண் அவரிடம் குதித்து விளையாடியபடி எதையோ கேட்க வந்தவள் எதையும் அவரை பார்த்து கேட்காமல் ஒரு பார்வை பார்த்தாள். அப்பொழுது அவர், பேத்து என்று கருதுகிறேன், அந்த சிறு பெண்ணை அவர் எதிரே உள்ள ஓரிடத்தை கைகாட்டி அவளை அந்த பக்கம் போகும்படி விரட்டி விடுவதையும் கண்டேன். அச்சிறிய பெண்ணோ எதையும் யோசிக்காமல் எதிரே இருந்த விளையாட்டு மைதானத்திற்குள் ஓடி ஒளிந்தாள். அப்போது நானும் நடைப்பயிற்சியை முடித்து கொண்டு அவர் பார்வைப்படும்படியாக அவரது பக்கமாக கிடைத்த இடத்தில் அமர்ந்தேன், சற்று ஓய்வுக்காக. ஆனால் அந்த பெரிய மனிதரோ முன்கூட்டியே நான் கூட அறியாமல் பலமுறை எனது அன்றாட நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியை நோட்டமிட்டு கொண்டிருப்பதை நான் அறியவில்லை. முதலாக நான் அவரை அவர் அருகில் பார்த்தபோது அவரும் தன் பங்கிற்கு என்னை ஒரு பார்வை பார்த்தார். அப்பொழுது எனது உடலோ வியர்வை சொட்ட களைப்புடன் காணப்பெற்றேன். என்னை அப்போது உற்று நோக்கியவரை பாசத்துடன் நானும் கை கூப்பி வணங்கினேன். பதிலுக்கு சற்று அவர் சிரித்தபடியே அவரும் ஏற்றுக்கொண்டார் என்பதை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். பதிலுக்கு நானும் சிரித்தபடியே, ஐயா, தங்கள் பெயர் என்ன என்றேன். வணங்காமுடி என்றார் சுணக்கமில்லாமல். மனதிற்குள் பொருத்தமான பெயர்தான் என்றும் கிண்டலாக எனது உள்மனம் அவரை எடை போட்டது. விடாமல் அவரும், தினமும் நடைபயிற்சியாவும் பழக்கமோ என்றார் எகத்தாளமாக. ஆம் என்று தலையாட்டி பதிலுக்கு நானும், நீங்களும் அவ்வாறு தினமும் செய்வது உண்டா என்றும் நானும் கேட்டிட, சிரித்தும் சிரிக்காமலும், நாங்களெல்லாம் உழைப்பாளிகள், வயல் வரப்புகளில் பாடுபட்ட உடம்பு உடையவர்கள் என்றார் மிடுக்காக. அவரது பதில் எனக்கு அவரது உழைப்பை மதித்து நின்றது. அதற்காகவும் ரசித்தேன் அவரை. மீண்டும் நான் ஒரு முறை தற்போது பார்த்தபோது, எங்கு உள்ளீர்கள் என்றேன். அவரோ பதிலுக்கு, எல்லாம் என் தலையெழுத்து, இங்கு வந்து இந்த
பேத்தியின் பாதுகாப்புக்காக மாட்டிக்கொண்டேன். கைகால்களை கட்டி போட்ட மாதிரி உள்ளது. விரும்பியவர்களுடன் விரும்பியபடி பேச முடியவில்லை, பழக முடியவில்லை. என் சொந்த இடம் மாதிரி இங்கு இல்லை. இங்குள்ள நடைமுறை மற்றும் பழக்க வழக்கங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. என்னுடன் வந்த மனைவியோ எதையும் கண்டுகொள்ளாமல் அடிக்கடி வழக்கம்போல் கோயில் வழிபாட்டுக்கு போகணும்னு வேற அடிக்கடி சொல்லுவாள். சில மைல் தூரம் சென்றால்தான் இங்கே கோயில்களை பார்க்கவே முடிகின்றது. பெட்ரோல் செலவும் அதிகமாகின்றது. வெளியில் போனால் எதிர்பாராத செலவுகளும் காத்திருக்கின்றது. மேலும் பேத்தி, என் மகள்கள், மனைவி, மாப்பிள்ளை எல்லோரையும் நானே தற்பொழுது பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் உள்ளேன். என் தலைக்கு இவ்விடத்து வெயில் சூழ்நிலை வேறு பயங்கரமாக தாக்குகின்றது. இயற்கை காற்றோட்டம் துளியும் இல்லை என்றும் அடுக்கிக்கொண்டே தனது துயரத்தை வெளிப்படுத்துவது போல் காணப்பெற்றார் அந்த பெரியவர். உடன் நான் செலவுக்கு மற்றும் பாதுகாப்புக்காக, அதான் உங்கள் மாப்பிள்ளை உள்ளாரே, அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா என்றேன். அதற்கு அலுத்து கொண்டவர் போல், அவர் வீட்டில் சரியாக தங்குவதே இல்லை. வியாபாரத் தொடர்பாக வெளியில் சென்றால் சில நேரங்களில் ஓரிரு நாட்கள் கூட கழித்துத்தான் வருவதை வழக்கமாய் கொண்டுள்ளார். வீட்டில் உள்ள எனது மகளுக்கும் பள்ளிக்கூடம் செல்லாமல் உள்ள என் பேத்திக்கும் நானும் என் மனைவியும் தான் தற்போது காவல் என்றார். உடனே நான், பேத்தி எதற்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் உள்ளாள் என்றேன். அதற்கு அவர், என் பேத்தி கடந்த வருடம் வெளிநாட்டில் படித்தாள். என் மகள் வேலைக்கு அப்பொழுது மாற்று வேலை கிடைத்ததால் இங்கு நான் சென்னைக்கே வந்துவிட்டோம். அதனால் வரும் ஜூன் 2024 தான் எனது பேத்திக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்குமாம் என்றார். தற்போதோ என் மகள் வேலைக்கு உரிய பயிற்சி வகுப்புக்கு வெளிமாநிலம் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிட்டது. எனவே தனியே வீட்டில் இருக்கும் பேத்தியை பாதுகாக்க ஆள் இல்லாமையால் நாங்கள் இருவரும் சாதாரணமாக வந்து இருந்து பார்த்து செல்ல வந்தவர்கள் தற்போது இங்கேயே தங்கும் சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்றார் வருத்தம் தோய்ந்த முகத்துடன். நானோ அவரை நோட்டமிட்ட போது கூண்டில் அடைப்பட்ட சில வகை உயிரினங்களைப் போல ஆன அவரது நிலையை அறிந்து வருந்துவதா சிரிப்பதா என்றும் எனக்கு தோன்றவில்லை. தற்காலத்தவரின் நடைமுறையை பொறுத்து கொள்ள முடியாத வெறுப்பாம் இகழ்ச்சி என்பது தன்னவர்களிடம் மட்டும் இவருக்கு இல்லாது எவரிடத்தும் தற்காலத்தில் இவருக்கு ஏற்படுவதை ஒவ்வொரு நாளும் அவரது வாய்வழி உதிர்கின்ற சொற்களால் அறிந்து கொண்டேன். சுதந்திரமாய் இருந்த அவரை ஒரு காவல் ஆளியைப் போல் ஆக்கிய சொந்த உறவின் சூழ்நிலையையும் தற்போது அவர் பேச்சால் உணர்ந்து கொண்டேன். தற்போது மனதால் அவரால் இச்சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையையும் நான் அறிந்து கொண்டேன். இவரிடம் சற்றும் சகிப்புத்தன்மை என்பது இல்லையா அல்லது இல்லாது போல் நடிக்கின்றாரா என்றும் நான் சந்தேகப்பட்டேன். இவரை கட்டுப்படுத்தும் எவரையும் இவர் இகழ்வதையும் வெறுப்பதையும் அறிந்து கொண்ட நான், இத்தகைய போக்கு ஒருவரது பண்பையே கெடுத்துவிடும் என்றும் வருந்தினேன். உட்பகை காட்டி தனக்குள் தானும் மற்றும் இவரை அறிந்த சிலரையும் இவரது இகழ்ச்சி போக்கு என்பது மனப்புண் ஆக்கிவிடுமே என்றும் நான் உணர்ந்தேன், வருந்தினேன். ஒருவருக்கு ஏற்படும் துன்பத்தில் அவர்களது வெறுப்பு உணர்ச்சியே மிகவும் காரணமாக அமைகின்றது. உலகில் இதைவிட மிகப்பெரிய துன்பம் என்பது வேறொன்றும் இருக்க முடியாது என்றும் அவரது நடவடிக்கையாலும் புரிந்து கொண்டேன்.
எவரிடத்தும் இரக்கம் காட்டி வாழாமல் வெறுப்பை பெருக்கி வாழ்வதால் வறுமையும் சீர்கேடும் தலைதூக்குமே என்றும் வருந்தினேன். அன்பை பெருக்கி பிறர் சுகத்திற்காக தன் சுகத்தை விட்டு கொடுத்தால் என்ன என்றும் எனக்கு அவரை மீண்டும் கேட்கத் தோன்றியது. இப்பெரியவரும் தன்னளவில் நல்லவரே என்றும் உணர்ந்தேன். யாரும் உரசிடும் வரையில்தான் இவரால் எவருக்கும் துன்பம் இல்லையேல் துன்பம் ஏற்படாது என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன் பழகிய பழக்கத்தால். எனது சந்தேக கேள்விகளை அவரிடமே நேரிலும் கேட்டேன். அதற்கோ அவர் பண்புடன், பிறகு ஒரு நாள் இந்த புலி பூனையாக மாறியதைப் போல திருமணத்திற்கு பிறகு இந்த புலியும் இன்று பூனையாக மாறிவிட்டது என்றார். அவர் பேச்சில் புலி பூனையாக மாறிய கதையை உணர்ந்து கொண்டேன். இருந்தாலும் அவர் கூறினார், இன்று எனது பேத்திக்காக, எனது மகளுக்காக என் பிடிவாத குணத்தை விட்டு கொடுத்து வாழ வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டு விட்டேன் என்றார் அந்த பெரியவர். வணங்கா முடி அல்லவா? தற்போது அவரது பேச்சில் வணங்கிய முடியாக என் கண்ணில் தென்பட்டார். நானும் விடாது வணங்கா முடியை வணங்கி, தாங்கள் இப்போது ஈரநெஞ்சு உடையவராக வெளிப்படையாய் ஆனதற்கு என்ன காரணம் என்றேன். உடனே அவர், எல்லாம் வேறு வழியில்லாத பாசவலையும் ஒரு காரணமே என்றார். ஒரு முறை எனது மகள் பயிற்சி வகுப்பிற்கு செல்ல அவளது சகோதரியுடன் காரில் புறப்பட்டாள் விமான நிலையம் நோக்கி. புறப்படும் முன்பாக அவள் தாய் தனது சிறுவயது மகளிடம், பத்திரமாக என் செல்லமே வீட்டில் இருடி, பிடிவாதம் காட்டாதே, பிடிக்காதேடி, தாத்தா பாட்டி சொல்வதை கேள், அதுவும் நீ அடம்பிடித்து திமிரினால் தாத்தா வணங்காமுடிக்கு சுத்தமாக இப்போக்கு பிடிக்காது. அவர் மிகவும் கோபக்காரர். பாசத்தை வெளிப்படையாக காட்ட மாட்டார். கூச்சல் குழப்பம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. சிறுவயது முதற்கொண்டு எனக்கும் அக்காளுக்கும் இப்பொழுதும் அவரிடம் பயம் கலந்த மரியாதை உண்டு. நீயும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தற்போது கொடுக்கிற மாதிரி, செல்லம் கொடுக்கிற மாதிரி எவரும் உனக்கு கொடுக்க மாட்டார்கள். அடம் பிடித்தால் அடி உதைதான் கொடுப்பார்கள். எங்களுக்கெல்லாம் உன் தாத்தா கொடுத்து வளர்த்தது போலவே மரியாதை கொடுத்து பாசம் காட்டினால் மட்டும் அவரும் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார் என்று சொல்லி சென்றதை நானும் மறைந்திருந்து கேட்டேன். கரையாத என் மனமும் அப்பொழுது கரைந்து நின்றது. என் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கை மற்றும் பயம் கலந்த மரியாதையை இன்றும் அவர்கள் வைத்துள்ளதை உணர்ந்து எனது கண்களில் நீரையே வரவழைத்து விட்டது அந்த செயற்பாடுகள், பேச்சுகள். அந்த நீர்த்துளிகள் எனது கன்னங்களின் வழியே வழிந்து ஓடிக்கொண்டிருந்ததையும் நான் அறிந்து கொண்டேன். முதலாக பாசத்தில் துடித்தேன். பின் அறிவுரை கூறி வெளியே வந்த எனது மகள்கள் என்னையும் ஒரு முறை பரிவோடு பார்த்து, பேச வேண்டியதை அவர்கள் வெளிப்படையாய் பேசாமல் தங்களின் கண்ணீர் துளிகளினாலேயே எனக்கு தெரிவித்து, தனது ஒரே மகளான அந்த சிறுமி பெண்ணை பிடித்து எனது கரங்களில் திணித்து விடையும் பெற்றனர். புயலுக்கே அசையாமல் இருந்த என் மனமாம் கல்பாறைக்குள் ஈரக்கசிவு தற்பொழுது ஏற்பட்டு இருப்பதையும் அறிந்து எனது கழுத்து தொண்டையில் ஒருவித பாசம் கலந்த அடைப்பும் துக்கமும் ஏற்பட்டது. மூடியிருந்த அகங்கார கதவும் அப்போது எனக்கு திறந்து கொண்டது என்பதை உணர்ந்து கொண்டேன். அன்பிற்கும் அடைக்கும் தாள் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். கல்லுக்குள் ஈரத்தையும் கண்டுகொண்டேன் என்று கூறியபடி கேள்வி கேட்ட எனது கரத்தை பற்றினார். என்னையும் அவரது சகோதரனாக நினைத்து கொண்டேன். நானும் பாச மழையில் மெய்மறந்தேன். எனவே இக்கதை வழி
உரையாடல் வழி எவரும் உணர வேண்டியது ஒருவருடைய இயல்பான ஒரு செயல் மற்றும் ஒரு சொல் ஆகியவற்றை மட்டும் வைத்து அவரை எப்போதும் பிடிவாதக்காரர் என்று எவரும் எடை போட்டுவிடக்கூடாது வாழ்வில் என்பதையே. மேலும் கல்லுக்குள் ஈரம் கதை வழி அன்பிற்கு நிகரானது எதுவும் இல்லை. தூய பாசத்திற்கு கட்டுப்படாத மனிதர்களும் இல்லை. உண்மை அன்பிற்கும் பாசத்திற்கும் என்றுமே பிரிவே இல்லை என்பதையும் கல்லுக்குள் ஈரம் கதை உணர்த்துவதை அறிந்து செயற்படுங்கள். இக்கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி.